ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே vlog. என்னடா எடுத்ததுமே இவ்வளோ ஃபுட்டெல்லாம் காட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஆள் செஞ்சது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது தான். காலையிலேயே ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருமே பீச்சு சைடு வந்தாச்சுங்க. இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் 45 டிகிரி 50 டிகிரி வரைக்கும் வெயில் இருக்குங்க. சரியான சம்மரு. பட் இந்த சம்மரை எங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு நாங்கள் செம்மையாக அந்த வெயிலை கூட பார்க்காம என்ஜாய் பண்ணினோம். இதுக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருந்தேன். வீட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்துகிட்டு டே டைமில் அப்படியே பீச்சு சைடு வந்தாச்சு. கடலெல்லாம் குளித்து பசங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த டைமும் நாங்கள் பிளான் பண்ணினோம். பட் வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷை செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டிஷ்ஷை செலக்ட் பண்ணி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த குரூப்பில் உள்ள நாங்கள் எல்லாருமே கூழ் பிரியருங்க. எல்லாருக்குமே கூழ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மாங்காய் சைடிஷாக வச்சு கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருந்தே கூழெல்லாம் நல்லா மோர் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக கரைச்சி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அதை குடிக்கிறதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. எத்தனை தான் டிஷ் நம்ம செஞ்சு கொண்டு போனாலும் ஃபஸ்ட்டு எல்லாருமே குடிக்கிறது அந்த கூழாக தாங்க இருக்கும். குவைத்தில் உள்ள கடலில் அவ்வளோவா அலையே இருக்காதுங்க. பட் இந்த வீக்கு சுத்தமாக அலையே இல்லை. ஏதோ குளத்து தண்ணியில் குளிக்கிற மாதிரி தாங்க இருந்தது. சின்ன சின்னதாக தான் அலை வந்துட்டு இருந்தது. பசங்க எல்லாருக்குமே இந்த பலூன் கொண்டு போய் தண்ணியுமே நல்லா குளுன்னு இருந்தது. நல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி பசங்க நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. எல்லாருமா சேர்ந்து உள்ள விளையாண்டுட்டு இருந்ததுனால நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு செஞ்சுட்டு சூப்பரா இருந்ததுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்விம்மிங் தெரியுதோ இல்லையோ சும்மா கால கையை உதச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்விம்மிங்லாம் அங்கே பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருந்தது. இதில் ஒரு 2-3 மணி நேரம் இந்த மாதிரி விளையாண்டுட்டு கொண்டு போன சாப்பாடெலாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தது நல்லா தலைவலி சூப்பராக குளிச்சுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டயர்டாக இருக்கும். அடித்து போட்ட மாதிரி தூங்குவோம். ஒரு 3-4 மணி நேரம் எப்படி தான் தூங்குறோன்னே தெரியாது, அவ்வளோ தூங்கிடுவோங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணினோம். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கும்போது சம்மர் ஆகுது வின்டர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணி போங்க. இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங் ரேஸ்லாம் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணினோம். நல்லா ஓடி ஆடிட்டு வந்துட்டு வீட்டிலேருந்து போகும்போதே தண்ணி நிறையா கொண்டு போயிருப்போம். அங்கேயுமே பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்குது. நிறைய பாட்டில்ஸில் தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வந்து பசங்க மேலெல்லாம் நல்லா அங்கே வச்சே கழுவி விட்ருவோங்க. கழுவிட்டு அவங்களுக்கு நல்லா துவட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்ருவோம். வீட்டில் வந்து திரும்ப குளிக்க தான் செய்வோம். பட் இருந்தாலும் வந்து அந்த உப்பு தண்ணியோடு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி விட்டுட்டு கொண்டு போகிற சாப்பாடை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் ஆக்கிட்டு தூங்கிடுவோங்க. அந்த டேவே சூப்பராக போன மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பைசாலாம் செலவு பண்ணி பசங்களை அங்கே இங்கே நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது. பட் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணினோங்க.